ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெறும் 18 மாதங்களில் நிகழ்த்திய சாதனை குவியும் வாழ்த்துக்கள். அனுர அரசாங்கத்தின் லட்சணத்தை நாட்டு மக்களிடமே கேளுங்கள் என்று கோபத்தில் கத்தினார் மஹிந்த ராஜபக்ச. அரசாங்கத்திடம் மன்னிப்பு கேட்ட மூத்த பிக்கு நடந்த தவறு என்ன? அரசாங்கத்தின் இரட்டை வேடம் இப்பொழுது அம்பலமாகியுள்ளதாக கூறிய நாமல் ராஜபக்ச. யாழ்ப்பாணத்தில் கைதாகி உள்ளே இருக்கும் பாடகரை விடுவிக்க கோரிக்கை. விமல் வீரவன்சவின் ஊடக செயலாளர் பிரசாத் மஞ்சு சற்று முன் அதிரடி கைது. சுரேஷ் சாலேவுக்கு சிறைக்குள் நடந்த சித்திரவதை இறுதி முடிவு வரும். பெண்ணொருவரின் பெரிய தொகை சொத்துக்கள் அரசாங்கத்தால் அதிரடியாக பறிப்பு. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் நிறைவேற்றப்பட்ட சட்டத்திட்டங்களின் எண்ணிக்கையை விடவும் அதிகளவிலான சட்டமூலங்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது 18 மாத காலத்தில் நிறைவேற்றியுள்ளதாக வெரிட்டே ரிசர்ச் நிறுவனம் சற்று முன் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக முன்னாள் அரசியல்வாதிகளாலும் ஜனாதிபதிகளாலும் பசலை போட்டு நீரூற்றி வளர்க்கப்பட்டு வந்த ஊழல் மற்றும் மோசடிகளை ஒழிப்பதற்கும் சிறந்ததொரு நல்லாட்சியை உருவாக்குவதற்கும் இந்த நாட்டு மக்கள் 2 சந்தர்ப்பங்களில் வாக்களித்துள்ளனர். அதில் ஒரு சந்தர்ப்பத்தில் மைத்திரிபால சிறிசேனவும் மற்றைய சந்தர்ப்பத்தில் அனுரகுமார திசாநாயக்கவும் ஜனாதிபதியாக தெரிவாகியிருந்தனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தனது 126 நாட்கள் ஆட்சி காலத்தில் 54 சட்டமூலங்களை வர்த்தமானியில் வெளியிட்டு 48 சட்டமூலங்களை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ளதோடு அதில் 20 சட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாகவும் வெரிட்டே ரிசர்ச் அறிக்கையிட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது 136 நாட்களில் 50 சட்டமூலங்களை வர்த்தமானி வெளியிட்டு 43 சட்டமூலங்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவற்றில் 32 சட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எப்படி இருந்தாலும் இந்த 2 ஜனாதிபதிகளினதும் முதல் 6 மாத காலப்பகுதியை எடுத்து பார்க்கும் போது அதிகளவிலான சட்டங்களை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை நிறைவேற்றியுள்ளார் என்று அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன 41 நாட்களில் 17 சட்டமூலங்களை வர்த்தமானியில் வெளியிட்டு 16 சட்டமூலங்களை சபைக்கு சமர்ப்பித்துள்ளதாகவும் அவற்றில் 6 சட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 46 நாட்களில் 7 சட்டமூலங்களை வர்த்தமானியில் வெளியிட்டு 5 சட்டமூலங்களை சபைக்கு சமர்ப்பித்துள்ளதாகவும் அவற்றில் 3 சட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாகவும் இந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. ஊழல் மோசடிகளுக்கு எதிராக செயல்படும் ஜனாதிபதி அனுரவின் இந்த திட்டத்துக்கு பலரும் தங்களது ஆதரவை தெரிவித்து வருவதும் குறிப்பிட வேண்டியது. நடப்பு அரசாங்கத்தின் லட்சணத்தை நாட்டு மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொந்தளித்துள்ளார். நேற்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயற்குழு கூட்டம் நெலும் மாவட்டத்தில் கட்சியின் தலைமையகத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவின் தலைமையில் நடந்துள்ள நேரம் மஹிந்த ராஜபக்ச இவ்வாறு கோபத்தில் கத்தியுள்ளார். கூட்டத்தினை அடுத்து ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுத்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கட்சியின் எதிர்கால அரசியல் நகர்வுகள் மற்றும் தற்போதைய நாட்டின் அரசியல் சூழல் குறித்து விரிவான கருத்துக்களை அங்கு பகிர்ந்து கொண்டதோடு தற்போதைய அனுர அரசாங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பில் அவரது தனிப்பட்ட கருத்து என்னவென்று கேள்வி வந்ததற்கு தான் அதை ஊடகங்களுக்கு சொல்வதை விட ஊடகவியலாளர்கள் நேரடியாக ரோட்டுக்கு இறங்கி மக்களிடமே அனுர ஆட்சி எப்படி என்று கேட்க வேண்டும் என்று கோபமாக பதில் கொடுத்துள்ளமை அங்கு பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. இதன் மூலம் தற்போதைய நாட்டின் நிலைமை குறித்து மக்கள் மத்தியில் அதிருப்தியான நிலைமை நிலவுவதாக மஹிந்த ராஜபக்ச மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் இந்த கருத்துக்கு பலரும் சமூக வலைதளங்களில் இப்படி சொல்லும் நீங்கள் உங்கள் ஆட்சியின் போது சிறப்பாகவா ஆட்சி நடத்தினீர்கள் என்று விமர்சித்துள்ளனர். தற்போதைய அரசாங்கம் நாட்டிற்காக அளப்பரிய சேவையாற்றிய முன்னாள் புலனாய்வு பிரிவு தலைவர் சுரேஷ் சாலேயை தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைத்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் பெரிய ஹேரத் விமர்சித்துள்ளார். பத்தரமுள்ள நெலும் மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர் முன்னாள் புலனாய்வு பிரிவு தலைவர் சுரேஷ் சாலே நீதிமன்றத்தில் பிணை கோரியிருந்த போது அவர் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக 2 ஜனாதிபதி சட்டத்தரணிகள் வெளிப்படுத்தியுள்ளதாக அம்பலப்படுத்தியுள்ளார். மக்கள் போராட்ட பங்கெடுத்தவர்கள் சில தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட போது கூட அவர்களுக்கு எந்த ஒரு உடல் ரீதியான சித்திரவதைகளும் செய்யப்படவில்லை என்றும் ஆனால் சுரேஷ் சாலேவுக்கு இப்படி நடந்தால் ஜனாதிபதி அனுர உள்ளிட்ட இந்த அரசாங்கமே இதற்கு முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்றும் இவர் இதன் போது வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கு புலம்பெயர்ந்தோரால் அதிக டாலர் பணம் பெறும் என்பதற்காக தமிழ் டயஸ்போராவை அதாவது புலம்பெயர்ந்தோரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நடத்தப்படும் இவ்வாறான அரசியல் பழிவாங்கல்களை ஜனாதிபதி உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் இவர் இதன் போது கேட்டுக்கொண்டுள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மீது விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயண தடை குறித்து தான் கூறிய கருத்துக்களுக்காக தினியாவல பாலித தேரர் பகிரங்க மன்னிப்பை அரசாங்கத்திடம் கோரியுள்ளார். ஊடகங்களிடம் பேசிய மகா விகார வம்சிக ஹொட்டே ஸ்ரீ கல்யாணி சமகிரி தர்ம மகாசங்க சபையின் பெந்தாரா பிரிவின் பிரதம சங்கநாயக்காரன கடந்த ஜூன் 3ஆம் தேதி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் குறித்த கருத்துக்களை தெரிவித்ததாக சுட்டிக்காட்டியிருந்தார். பத்திரிகையாளர் சந்திப்பில் பயண தடையை கண்டித்ததை ஒப்புக்கொண்ட இந்த துறவி நீதித்துறையை அவமதிக்கும் நோக்கம் தனக்கு இல்லவே இல்லை என்று தெளிவுபடுத்தியதோடு தனது கருத்துக்கள் முழுதும் மனிதாபிமான அடிப்படையில் சொல்லப்பட்டதாகவும் குறித்த தடை ஒரு நீதிமன்ற உத்தரவு என்பது அப்போது தனக்கு தெரியாது என்றும் கூறியுள்ளார். மிகுந்த வருத்தத்தை வெளிப்படுத்திய பாலித தேரர் ஒரு துறவியாக தான் எப்போதும் நாட்டின் சட்டத்தை மதிப்பதாக வலியுறுத்தியதோடு தன்னுடைய முதல் அறிக்கையை திரும்ப பெறுவதாகவும் ஏற்பட்ட தவறான புரிதலுக்காக மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச அமைச்சராக பணியாற்றிய போது அரச பொறியியல் கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான வாகனங்கள் மற்றும் எரிபொருளை முறைகேடாக பயன்படுத்தியதாக வந்த குற்றச்சாட்டில் இவரின் ஊடக செயலாளர் பிரசாத் மஞ்சு நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதோடு அரசுக்கு சொந்தமான வாகனங்கள் மற்றும் நிதி பயன்பாட்டில் நடந்த முறைகேடுகள் குறித்து முன்னெடுக்கப்பட்டு வரும் விரிவான விசாரணைகளின் தொடர்ச்சியாகவே குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நிதி குற்ற புலனாய்வு பிரிவினர் கைது செய்யப்பட்டுள்ள பிரசாத் மஞ்சுவிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதோடு விசாரணைகளின் பின்னர் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் போதைப்பொருள் விற்பனையில் நீண்டகாலமாக ஈடுபடும் பெண்ணால் சட்டவிரோதமான முறையில் சம்பாதித்த பெரிய தொகை பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட சொத்துக்களை உடனடியாக முடக்குவதற்கு சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. கொழும்பு 14 பிரதேசத்தை சேர்ந்த போதைப்பொருள் விற்பனையாளரான பெண் தன்னுடைய கணவரோடு சேர்ந்து போதைப்பொருள் விற்பனை மூலம் பெருந்தொகை சொத்தினை சேர்த்து வைத்துள்ளார். இந்த பெண்ணின் இரண்டாவது கணவரால் சட்டவிரோதமான முறையில் சம்பாதித்த பணத்தில் வாங்கப்பட்ட தொட்டலங்கை பிரதேசத்தில் இருக்கும் 300 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 காணிகள் மற்றும் 3 மாடி வீடு என்பன பண செலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் சற்று முன் முடக்கப்பட்டுள்ளதாக போலீசார் வெளிப்படுத்தியுள்ளனர். இவர்களின் இந்த சொத்துக்கள் குறித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள முடக்கல் உத்தரவை நீடித்து அமுல்படுத்தியுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். கிளிநொச்சியை சேர்ந்த தமிழ் பாடகர் இலங்கை அரசால் தடை செய்யப்பட்ட பாடலை பாடி சமூக வலைதளங்களில் பகிர்ந்ததாக கூறி கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கும் நிலையில் இன்று இந்த கைதுக்கு எதிராக கிளிநொச்சியில் போராட்டம் நடக்க உள்ள நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயற்குழு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஆகியோரின் தலைமையில் நேற்று நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் கூட்டம் நடைபெற்ற போது நாமல் ராஜபக்ச யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளம் பாடகர் ஒருவர் தடை செய்யப்பட்ட அமைப்பை ஊக்குவிக்கும் வகையில் சொல்லிசை பாடல் பாடினார் என்று கூறி தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளமை குறித்து கடுமையான விமர்சனங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலத்தில் திசை காட்டி தேசிய மக்கள் சக்தி தரப்பினர் இதே போன்றதொரு பாடலை தான் வெளியிட்டிருந்ததாக சுட்டிக்காட்டிய நாமல் ராஜபக்ச திசை காட்டியின் ஜனாதிபதி வேட்பாளர் மேடையில் ஏறி தமிழ் தலைவரை புகழ்ந்து பாடிய பாடலுக்கு கைகளை அசைத்து நடனமாடிய போது அது அவர்களுக்கு சரியாக தெரிந்ததாகவும் அதற்கு எதிராக இந்த பாடகருக்கு பாய்ந்த தடுப்பு சட்டம் பாயவில்லை என்றும் கொந்தளித்துள்ளார். ஒரு சாதாரண இளைஞன் அதனை செய்யும் போது சட்டம் பாய்வதாகவும் சட்டம் அனைவருக்கும் சமம் என்றால் யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான பாடல்களை உருவாக்கிய அதற்கு மேடைகளில் கைகளை அசைத்து ஆதரவு வழங்கிய இந்த அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் அரசியல்வாதிகளும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்திய நாமல் ராஜபக்ச இந்த விடயத்தில் அரசாங்கம் தனது அரசியல் உள்நோக்கங்களை நிறைவேற்ற பார்ப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் உள்ள சொகுசு கொட்டல் ஒன்றில் ரகசியமாக அறைகளை எடுத்து தங்கியிருந்து இணையத்தில் பல கோடி ரூபாய் நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வந்த சீன நாட்டவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று இரவு முன்தினம் சிறப்பு போலீஸ் குழுவினர் குறித்த சொகுசு கொட்டலை முற்றுகையிட்டு சிறப்பு சோதனையை நடத்தியதோடு கைது செய்யப்பட்ட சீனர்களிடமிருந்து 75 கடவுச்சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு சுற்றி வளைக்கப்பட்ட கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து பல நாட்டு பணங்கள் உட்பட 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பணமும் அவர்கள் பயன்படுத்திய கணனிகள் மற்றும் கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட பல இலத்திரனியல் உபகரணங்களும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் எவ்வித விசா ஆவணங்களும் இன்றி சட்டவிரோதமாக சொகுசு கொட்டலில் தங்கியிருந்த இந்த ஆன்லைன் குற்ற மோசடிகள் மூலம் பல கோடி ரூபாவை வருமானமாக ஈட்டியுள்ளதாக முதல்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.